ஹலோ கைஸ், வெல்கம் டு பரத் பாலா ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு சில காய்கள் அறுவடை மற்றும் பழம் அறுவடை இருக்குது. அதை வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இந்த பப்ளி மரம் வந்து என்கிட்ட ஒரு 2லேருந்து 3 வருஷமாக இருக்குது. அதை வந்து கட் பண்ணி விட்டு வளர்த்திட்டு வரோம். மேலே வந்து மரம் வந்து ஹைட்டாக போனது வெட்டியாச்சு. அடுத்ததாக சைட் பிரான்ச்சஸ் வந்து காய்ச்சிது. அது வெயிட் தாங்காமல் நிறையவே வந்து உடஞ்சும் போச்சு. இப்போ அதுதான் வந்து நமக்கு வந்து காய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்கு. 2 பழம் இருந்தது, செங்காயாக தான் இருந்தது, அதையுமே எடுத்துக்கிட்டோம். ஒரு காய் வந்து பொரியலுக்காக வந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக வந்து தக்காளி இருக்குது. தக்காளி செடி வந்து நிறையவே வந்து நமக்கு காய்ச்சி, இந்த ஒரு செடியில் மட்டுமே எப்படியும் ஒரு 3 கிலோ பக்கம் இப்போ செடியிலே வந்து 3லேருந்து 4 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். காய் நிறைய காய் இருக்குது, பார்த்தாலே தெரியும். செடி மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது வந்து சாம்பல், எறும்பு தொல்லைலாம் அதிகமாக இருக்குது. பூச்சிகளுமே வந்து அந்த வரி வரியாக இலையில வருது இல்லையா, அதனால் வந்து சாம்பல் தூவி விட்டுருக்கேன். போன வருஷம் வந்து தக்காளியில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடியில் வந்து பிளாக்காக வரும் இல்லையா, அழுவுன மாதிரி அந்தமாரி வர ஆரம்பிச்சிடுச்சு. அது கால்சியம் சத்து குறைபாடால் வரது. அதனால் வந்து நான் பூ பூக்கும் போதே இந்த வருஷம் வந்து சாம்பல் வந்து செடிக்கு வந்து கொடுத்துருந்தேன். அதனால் வந்து இந்த வருஷம் எந்த செடியிலுமே அந்தமாரி வரலை. நாட்டு தக்காளி செடியிலுமே வந்து பழம் வந்து பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு தக்காளி. அடுத்ததாக வந்து பருமன் வெண்டை. இது வந்து இப்போ தான் வந்து காய்க்க ஆரம்பிக்குது. எல்லாமே வந்து தைப்பட்டத்துக்கு போட்டது தான் இப்போ வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். பருமன் வெண்டைன்னு எனக்கு தெரியாது. இது வந்து சாதா பச்சை வெண்டை தான் கேட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து சர்ப்ரைஸாக வந்து பருமன் வெண்டை வந்து நமக்கு காய்ச்சிருக்கு. சின்ன செடியாக தான் இருக்குது, ஆனால் காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. 2 காய் இருந்தது, அதுவுமே 2த்தையுமே வந்து அறுவடை பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக வந்து பெரும்பை செடி வந்து விதைக்கு விட்டுருந்ததெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா காய ஆரம்பிக்குது. அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து சமையலுக்கு தேவையானதை மட்டும் பறிச்சுக்க போகிறோம். நட்ட எல்லா செடியிலுமே வந்து காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு சில செடிகள் மட்டும் வந்து வளரலை சரியாக. கோழி நம்ம வீட்டில் இருக்கிறதுனால கோழி எல்லாத்தையும் கொத்தி சாப்பிட்டு சரியாக வளரலை. இவ்வளோ தூரம் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.